தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர் தொட அனுமதிப்பேன். அனுமதி 17. இன்று தனது கணிப்பொறியில் தனது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் பங்கு நிலவரங்களை பார்வையிட்டு கொண்டிருந்த ஆதித்வர்மனின் முகம் யோசனையில் ஆழ்ந்து இருந்தது. கடந்த சில நாட்களாக அவை மிகச்சிறிய அளவில் இறங்கத் தொடங்கியிருந்தன. பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கம் இயல்பே, எனினும் தொடர்ச்சியாக இறங்கு முகத்தில் இருக்கிறது. இது எதனால் என்று யோசனையில் ஆழ்ந்து இருந்தான். சரக்குகள் தேங்குவதும் பங்குகளை விற்பவர்கள் அதிகமாகவும் வாங்குபவர்கள் குறைவாகவும் இருப்பதே காரணம் என்பது இதில் பாலபாடம். ஸ்டாக்ஸ் நிலவரத்தினை சோதனை செய்ய சில மாதங்களாகவே தேக்கம் அதிகரித்து இருப்பது புலப்பட்டது. இதையெல்லாம் கவனிக்காமல் எல்லோரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எரிச்சல் மிக அனைவருக்கும் மின்னஞ்சல் அனுப்பினான், அவசர சந்திப்புக்கு வரும்படி. ராஜா ரவீந்திரவர்மரும் எம்டி என்ற முறையில் அமர்ந்திருக்க எல்லோரையும் காய்ச்சி எடுத்து கொண்டே இருந்தான் ஆதித்வர்மன். அப்போது விற்பனை மேலாளர்களில் ஒருவர் தனது கணிப்பொறியில் மார்க்கெட்டில் இருக்கும் அனைத்து கம்பெனிகளின் விலைப்பட்டியல்களை காட்டினார். சார், நமது கம்பெனி பல வருடங்களாக உங்கள் தாத்தா காலத்திலிருந்தே தரத்தில் நம்பர் 1, விலையிலும் நம்பர் 1 தான். ஆனால் இப்போது போட்டி பெருகி இருக்கிறது. நம்மை விட தரம் கம்மியாக இருப்பவை விலை குறைத்து கொடுப்பது நமக்கு பிரச்சனை இல்லை. அவை மார்க்கெட்டில் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு வருடமாக ஆர்ஜேவி ப்ராடக்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் நமக்கு டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அளவு தரம், ஆனால் விலை நம்மதை விட 3/2 பங்கு தான். முதலில் தரம் குறைவாக இருக்குமோன்னு தயங்கின எல்லா இன்ஜினியர்ஸும் இப்போ ஒரு வருஷமாக அது கொடுக்குற ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு எல்லா இடத்துலையுமே ஆர்ஜேவி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நாம் விலை குறைவாக கொடுத்தால்தான் அதுக்கு போட்டியாக இருக்க முடியும் எனவும், ஆதித், அப்போ லாபம் குறையும். பின்னே கேன்வாஷிங், விளம்பரம், லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வேறு. குவாலிட்டி எப்படி கொடுக்கறது என நிதானமாக கேட்க, சார், ஆர்ஜே ப்ராடக்ட்ஸ் எனவும் எரிச்சலுடன் இடையிட்டான். பேர் சொல்லாமல் பிரச்சனை, ஐடியாஸ் பற்றி மட்டும் சொல்லுங்கள் என சீரலாய் வந்த அவனின் அழுத்தமான குரலில் திகைத்தவர் பின் அவனின் குணம் புரிந்தவராய் சமாளித்து, இல்லை சார், ப்ராடக்ட்ஸ் எப்படி அவ்வளோ தரம் கம்மி விலை கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாமும் அதுபோல் கொடுக்கலாமே எனவும், வெல், 50 வருஷமாக தொழில் நடத்துகிற நாம் 2 வருஷமாக தொழில் செய்கிறவங்கிட்ட போய் கற்றுக்கணுன்றீங்க என்றதும், நீ தானே என்ன செய்யணும்னு கேட்ட, சொன்னால் திருப்பி இப்படி கேட்குற என்று நினைத்தவராய் நொந்து போய் வாயை மூடிக்கொண்டார் அந்த மேலாளர். ஓகே, இனி குடோனில் ஸ்டாக் தேங்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் செய்யுங்க. போட்டி கம்பெனிகளை நான் பார்த்துக்கிறேன் என்றவன் முடிந்தது என்பது போல் கை உயர்த்த அனைவரும் அறையை விட்டு வெளியேறினர். மகனின் பேச்சு நடவடிக்கைகளை எந்த உணர்வும் காட்டாமல் பார்த்து கொண்டிருந்த ராஜா ரவீந்திரவர்மன், இதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகிற? நம்மளோட கன்சைன்மெண்ட்ஸ் இப்போ எல்லாம் நிறைய டேமேஜஸ் இருக்கிறதா நம்ம ஃபாரின் கிளைண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ்க்கு போயிருந்த சில குட்ஸு ரிஜெக்ட் ஆகி திரும்பி வந்திருக்கு என்றவர் எழுந்து வந்து மகனின் தோளை தட்டி, சின்ன லெவல்லையே எல்லாரையும் சரி பண்ணிட்டா பிரச்சனை இருக்காது. மற்றவங்கள அழிக்க கிளம்புனா அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் நமக்கு பாதிப்பு வரும் என்றவர் அலட்டாத அவனின் முகத்தையும் இதழ்களில் வந்தமர்ந்த புன்னகையும் கண்டு லேசாக பெருமூச்சு விட்டு அங்கிருந்து வெளியேறினார். மதிவதனாவின் அதிரடியில் குலுங்கிய மனதை நிதானப்படுத்தி நின்றவனின் இதழ்களில் அவன் விரும்பாமலேயே ரசனை உருவல் வந்து ஒட்டி கொண்டது. ஆழ்ந்த மூச்சினை உள்ளிழுத்து மனதை அடக்கியவன் சற்று தூரத்தில் தெரிந்த ஆனைமலை தொடரின் மீது பார்வை பதித்து நின்றான். கீழே இறங்கி வந்தபோது அலுவலகத்திற்கென அமைக்கப்பட்டிருந்த சிறு தடுப்புகளில் அலுவல்கள் நடந்து கொண்டிருக்க சூரஜ் அமர்ந்திருந்த கணிப்பொறி அருகே அமர்ந்தவாறு இடது கையால் மவுஸை இயக்கி அவன் ஏதோ சொல்ல வேலை செய்து கொண்டிருந்த மதிவதனா தென்பட்டாள். இன்னும் இவ கிளம்பலையா என்று பார்த்தவன் எல்லோர் முன்னிலையிலும் ஏதும் சொல்ல இயலாதவனாய் தன் அறைக்குள் புகுந்து கொண்டு நண்பனுக்கு அழைத்தான். 5 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னால் உன் சகோதரி இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறா, அவளை முதல்ல வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லு எனவும் சில நொடிகள் அமைதியாக இருந்தவன், அவள் ஒன்றை மாதிரி தான், கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது அவளால். நேற்றே ரொம்பவும் அனத்தினா, அதான் இன்றைக்கி கொஞ்ச நேரம் ப்ராஜெக்ட் செய்யட்டும்னு அனுப்பினேன். எனக்கு ஒரு வேலை இருக்குது, அவள் செய்ய வேண்டியது. காலேஜில் ஏதோ பேப்பர் ப்ரெசன்ஸ் பண்ணணுமா இந்த வாரத்தில் எனவும், வலது கையில் போட்ட பேண்டேஜை அவுக்கிற வர கூட பொறுக்க மாட்டாளா என்ன என சுனக்குரலில் கேட்க, அவள் 2 கையிலையுமே எழுதுவாடா, சின்ன வயசுலேருந்தே அவளே பயிற்சி எடுத்துக்கிட்டா அதுக்கு, அதனால் அதையெல்லாம் சொல்லி அவளை நிறுத்த முடியாது எனவும்,
கோபம் கூட என்னமோ பண்ணுங்க என்று விட்டு உடை மாற்றி கொண்டு வந்து தனது அலுவல் அறையில் அமர்ந்து தனது கணிப்பொறியில் வேலை செய்ய ஆரம்பித்தான் ஜெயவர்மன். 2 மணி நேரம் வேலையில் கழிய எழுந்து வந்து அலுவலகத்தை பார்த்தபோது அனைவரும் மதிய உணவிற்கு சென்று இருந்த மதிவதனா மட்டும் அமர்ந்து ஏதோ வரைந்து கொண்டிருப்பதை பார்த்தான். இடது கையால் அவள் வரையும் வேகம் கண்டு ஆச்சரியப்பட்டவன் மெதுவாக அருகில் செல்ல அவன் வந்த அரவம் கேட்டு நிமிர்ந்தவள் முகத்தில் ஏனோ வெட்கச்சிவப்பு ஏற வரைந்ததை மறைத்து வைத்தாள். அவள் மறைத்து வைத்ததை கவனித்தவன், சாப்பிட போகலையா? போயிட்டு அப்படியே ரெஸ்டடு, கிளம்பு என்றான் அமைதியான குரலில். உங்களையும் சாப்பிட கீழே வர சொன்னாங்க ராணிமா, ஃபிஷ் கறி வச்சுருக்காங்க எனவும், டே சிவேஷ் என்று மனதில் திட்டியவன் தலையசைத்து கிளம்பு என்பது போல் பார்த்தான். அவனையும் தன்முன் இருந்த மேஜையையும் மாறி மாறி பார்த்தவள் பின் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தாள். அவள் செல்லும் வரை பொறுத்து இருந்தவன் அவள் தலை மறைந்ததும் அவள் மறைத்து வைத்ததை எடுத்து பார்க்க ஆணின் அங்கவஸ்திரமும் பெண்ணின் முந்தானையும் முடிச்சிடப்பட்டிருக்கும்படி வரைந்து கீழே வர் அண்ட் வது மஹால் என ஆங்கிலத்தில் எழுதியிருக்க பார்த்தவன் இனிமையாய் அதிர்ந்தான். அவள் போன திசையில் திரும்பி பார்க்க கதவருகில் சிவந்த கனிந்த முகத்துடன் குனிந்தவாறு நின்று இருந்தவள் மெதுவாக அவன் அருகில் வந்து கை நீட்டினாள். அண்ணே தேட்டர் ஒன்று அல்ட்ரேஷன் பண்ணி கல்யாண மண்டபம் ஆக்குறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டிசைன் ஒன்று ரெடி பண்ண சொன்னாங்க. அதுக்கு தான் வித்தியாசமாக இருக்கட்டும்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னை இப்போ தரையை பார்த்தவாறே சொல்ல தன் முன்னே நீண்டு இருந்த அவள் கையில் வைக்க போனவன் சற்று யோசித்து, இதை விட இருக்கட்டும் என்றவனின் தனிவான கரகரத்த குரலில் நிமிர்ந்தவள் அவனின் ஆழ்ந்த பார்வை கண்டு மனம் படபடக்க சட்டென்று திரும்பி அங்கிருந்து வெளியேறினாள். வது என்றவனின் அழைப்பில் நின்றவள், தெரு கிராஸ் பண்ணும்போது கவனமாக போ என, செக்யூரிட்டிஸ் தானே கூடவே வர வச்சிருக்கீங்களே என்று திரும்பாமலே சொன்னவள் வேகமாக நடக்க முற்பட என்றவன், மெதுவா போ என்றான் சற்று உரத்த குரலில். தலையை சித்திவிட்டு மெதுவாகவே இறங்கி கவனத்துடன் கடந்து தனது வீட்டை அடைந்தாள். தந்தை ஈஸ்வர பிரபு உணவு அருந்தி கொண்டிருக்க தாயார் ஆனந்தி பரிமாறிக் கொண்டிருந்தார். அப்போது உள்ளே நுழைந்த மகளை கண்டு, கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு போனவளை எவ்வளோ நேரம் கழித்து வர்ற, வா வந்து சாப்பிடு என, ராணிம்மா சூப்பு கொடுத்தாங்க, பசிக்கலம்மா, கொஞ்ச நேரம் பொறுத்து சாப்பிட்றேன் என்றவள் மெதுவாக சென்று தன் அறைக்குள் புகுந்து கொள்ள மெல்லிய குரலில் ஆனந்தி, காலையில் என் அக்கா பொண்ணு சிவாத்மி ஃபோன் பண்ணியிருந்தா. அவள் மாப்பிள்ளையோட சித்தி பையன் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த வாரம் வராராம். மதிக்கு பூ வைத்து நிச்சயம் பண்ண எப்போ வரட்டும்னு கேட்டாங்களாம் எனவும் சாப்பிட்டு கொண்டிருந்தவர் மனதில் காலையில் தற்செயலாக ஜன்னலின் வழியே கண்ட காட்சி நினைவிற்கு வர என்றவரை சாப்பிடுவதை நிறுத்தி யோசனையில் ஆழ்ந்தார். அன்னையின் குரலில் தன் பெயர் அடிபடவும் அறையிலிருந்து வெளிவந்து கலக்கத்துடன் தன்னையே பார்த்த மகளை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்துவிட்டு சாப்பிட்டு முடித்து எழுந்து கை கழுவினார். மகளை பார்த்தவாறே துவலையில் கையை துடைத்தவர் திரும்பி, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிடு, இங்கே மதியோட அண்ணனோட ஃப்ரெண்டு மதிக்கு பார்த்துட்டோன்னு சொல்லிடு என்றவர் மீண்டும் மகளை பார்க்க கண்களில் லேசாக நீர் திரியிட அவரை பார்த்தவள் வேகமாக அருகில் வந்து சிரிப்புடன் தந்தையின் தோளில் சாய்ந்தாள். மகளை குனிந்து பார்த்தவர் நிமிர்ந்து மனைவியை பார்க்க அதற்கு குறையாத மகிழ்ச்சி அவரின் முகத்திலும் இருப்பதை பார்த்து சிரித்து, குமரனுக்கு பேசி அவன் ஃப்ரெண்டு வீட்டில் நடைமுறை என்ன ஏதுன்னு கேளு என்றவர் சற்று யோசித்து, வேணாம், நான் அப்பாட்ட பேசிட்டு அங்கேயே குமரனையும் அண்ணனையும் வர சொல்லி கலந்து பேசிக்கிறேன் என்றவர் மகளை கனிவுடன் பார்த்துவிட்டு வெளியேறினார். அன்று கொடைநாட்டின் கிளிமனூர் சிறிய கிராமம் எனினும் மிகுந்த பரபரப்புடன் இருந்தது. கிளிகளும் மான்களும் சுற்றித் திரியும் இடத்தில் அவையெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துவிட்டு விலகி ஓடும் வண்ணம் அதகலம் செய்து கொண்டிருந்த யானைகளும் அடங்க மறுக்கும் புறவிகளும் ஒன்று சேர்க்கப்பட்டு இருந்தன. கொடைநாட்டின் மாவுத்தர்களும் வீரர்களும் அவற்றை ஒழுங்குபடுத்துவதில் கவனமாக இருந்தனர். ஒரு புறம் வீரர்கள் மற்போர் விற்போர் போன்ற பயிற்சிகளில் இருக்க, கடல் தாண்டிய பாலைவன தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட உயர்வகை போர்க்குதிரைகள் பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டு கொண்டிருந்தன. வேணத்தின் யானைகளும் கொடைநாட்டின் யானைகளும் ஆயிரக்கணக்கான அளவில் அணிவகுக்கப்பட்டு அவற்றிற்கு ஊட்டமிகு உணவுகளை கொடுத்து பராமரிக்கும் பணி ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தது.
மற்போரில் ஈடுபட்டு கொண்டிருந்த கொடையின் இளவல் அரசர் வரும்போது எழுப்பப்படும் பறையொலி கேட்டு அவ்வளவு நேரம் விளையாட்டாய் எதிராளியின் பலத்தை சோதித்து கொண்டிருந்தவன் சட்டென்று அம்மல்லனை வளைத்து வீழ்த்திவிட்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்தான். திகைத்த வீரனை கண்டு கண்களை சிமிட்டியவன் சிரித்தவாறே கை கொடுத்து எழச் செய்து தோளில் தட்டி கொடுத்துவிட்டு நிமிர்ந்த நடையுடன் மற்போர் களத்தை விட்டு வெளியேறியவன் தனது மேல் துணியை எடுத்து துடைத்தவாறே பார்க்க அரசர் குலோத்துங்க மாரவர்மன் பயிற்சிகள் நடைபெறுவதை ஊன்றி பார்த்தவாறே அவன் இருக்கும் இடம் நாடி வந்தார். காவலன் ஒருவன் வேகமாக அவருக்கான இருக்கையை எடுத்து வந்து போட்டு வாசனையான தாழை மடல் மற்றும் இளங்குருத்து தென்னை ஓலைகள் கொண்டு பின்னப்பட்ட அழகிய பெரிய குடையை எடுத்து வந்து பிடித்தான். என்ன குமரா, பயிற்சியெல்லாம் பலமாக நடைபெறுகிறது போலவே. இளவல் சேனை தயாராகிற வேகத்தை பார்த்தால் எங்கோ படையெடுத்து செல்லப் போவது போல தோன்றுகிறதே என அவரை நிமிர்ந்து பார்த்தவன், தாங்கள் அறியாமல் அப்படி எதுவும் நடந்துவிடுமா என்ன எனவும், நடக்கிறதே, இளவலவர்கள் படைகளின் பயிற்சியை தீவிரப்படுத்தியுள்ளார். திருவனந்தத்தில் உள்ள அரசு மாளிகையில் எல்லாம் போதாது என்று கிளிமனூரில் தனியாக மாளிகை ஒன்று கட்டச் செய்து ஸ்தபதிகளை பணித்துள்ளார். இவையெல்லாம் எனக்கு அறியாமல் தானே நடக்கின்றன எனவும் புன்னகை சிந்தியவனாய், தந்தையே, ஏற்கனவே நான் அங்கே தங்குவதற்கு என்று குடில் ஒன்று அமைத்திருந்தது தானே, அதையே சற்று விரிவுபடுத்தச் சொன்னேன், அவ்வளவே. அதாவது தலைநகரை விட்டுவிட்டு தனியே வாழ தலைப்பட்டு விட்டாய் எனவும் புரியாதவன் போல் புருவம் சுழித்து அவரை பார்த்தவன், நாம் அதிக நாட்கள் தங்க நேரும் இடங்களில் பாதுகாப்பான மாளிகைகள் கட்டிக்கொள்வது இயல்புதானே தந்தையே. பயிற்சிக்கு இந்த இடம் வசதியாக இருக்கிறது, செலவிடும் காலமும் அதிகம். எனவேதான் இங்கேயே ஒரு மாளிகையை எழுப்பச் சொன்னேன் எனவும் மாரவர்மனின் அனுபவமிக்க விழிகள் தனது தனையனின் விழிகளை ஊடுருவி அவனின் உள்ளத்தையும் ஊடுருவ முயற்சித்தன. அவரின் துளைக்கும் பார்வையை சளைக்காமல் எதிர்கொண்டவனை பார்த்தவாறே, தற்போது என்ன செய்யப் போகிறாய் எனவும் தூரத்தில் தெரிந்த தேன்மலை முகட்டை பார்த்தவாறே, களவத்திற்கு எதிரான சாளுவப் போரில் கலந்து கொள்ள நமது படைகளை அழைத்து செல்லலாம் என்று இருக்கிறேன் எனவும் மாரவர்மனின் பார்வை இன்னமும் கூர்மையுற்றது. இது அனுமதியா, அறிவிப்பா குமாரா எனவும் கேள்வியை பார்த்தவனின் புருவங்கள் உயர, இதுவரை தாங்கள் இப்படி கேட்டதில்லையே அரசே என்றான் வியப்புடன். இதுவரை நீ எதற்காக படை செலுத்துகிறாய் என்று என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. இது அவ்வாறு இல்லை, எனவேதான் இந்த கேள்வி. இதில் என்ன ஐயம் வேந்தே? நமது நாடுகளின் பாதுகாப்பிற்கு அனைவரும் இணைந்து களவத்தின் முத்துவடுகனை ஒடுக்க வேண்டும் என்பது முன்பே வகுத்த திட்டம்தானே. இப்போது என்றவன் சற்று நிறுத்தி அவரை கூர்மையாக பார்த்து, மருதநாடு அந்த முனைப்பில் இருக்கிறது எனும்போது அதற்கு வலுக்கூட்டும் வண்ணம் நமது உதவியை அளிப்பது அனைத்து நாட்டினருக்கும் நலம் பயப்பது தானே எனவும், அது என்னவோ சரிதான், எனினும் உனது வேகம் இதில் ஏதேனும் உள்நோக்கம் இருக்கிறதோ என்று எண்ணச் செய்கிறது எனவும் உற்று பார்த்தவனிற்கு சிறு சினம் கிளம்ப, என்னை பற்றி என்று தொடங்கியவன் நிறுத்தி இறுகிய குரலில், இளவல் சேனையுடன் நான் முன்னே செல்ல யோசித்து உள்ளேன். மற்ற நாட்டு சேனைகளுடன் கொடை நாட்டு சேனையும் இணைத்து களவத்தை தாக்கும் திட்டம் இன்னமும் செயல்பாட்டில் இருக்கிறது தானே எனவும் தனையனின் கோபத்தை ரசித்தவாறு, அது இளவலின் நடவடிக்கைகள் பொறுத்தது என அழுத்தமாய் சொல்லி அவனையே பார்க்க கண்களை மூடித்திருந்தவன் பதிலேதும் கூறவில்லை. சற்று நேரம் அமைதியாய் அவனை பார்த்தவர், மாரவர்மனின் திட்டங்கள் மாறுவதில்லை இளவலே என்று விட்டு எழ அவரை பார்த்தவாறே அசையாமல் அமர்ந்திருந்தான் இளவரசன் ராஜா ஜெயசிம்மவர்மன். மருதபுரியின் கோட்டையின் உள்ளேயே அமைக்கப்பட்டிருந்த பயிற்றுக்களத்தில் மருதபுரியின் போர் வீரர்களுக்கு விற்பயிற்சி அளித்து கொண்டு இருந்தான் வீரசேனன். அப்போது இளவரசிக்கான சின்னங்கள் ஏதும் தாங்காமல் போர் வீரர்களின் உடையில் நீண்ட கூந்தலை தலைப்பாகையில் அடக்கி கட்டி வைத்து கொண்டு தனது வெண்புறவியில் அங்கு வந்த சந்திராம்பிகை தனது நாட்டு வீரர்கள் பயிற்சியில் உற்சாகத்துடன் ஈடுபடுவதையும் வீரசேனனின் பயிற்று முறையில் அவர்கள் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ள விழைவதையும் மகிழ்வுடன் பார்த்து நின்றாள். பயிற்சியில் கவனமாக இருந்த வீரசேனன் தன் புறவி விட்டு இறங்கி வந்த இளவரசியை கவனிக்கவில்லை. மருதத்தின் வீரர்கள் வாள்பயிற்சியில் சிறந்தவர்களாகவும் வேல்வீச்சில் தமக்கு இணை இல்லாதவர்களாகவும் இருந்தார்கள். ஆதலால் விற்பயிற்சியும் அவர்களுக்கு எளிதாகவே இருந்தது. இலக்கை குறிப்பார்த்து அடிப்பதில் தேர்ச்சி பெற்றவர்களை வில்பயிற்சியில் ஈடுபடுத்தி ஒரே சமயத்தில்
2 அம்புகள் செலுத்தி பயிற்சி எடுக்குமாறு பணித்தான். அதனை தானே செயலில் காட்ட அதை உடனே செய்து காட்டி தங்கள் திறமையால் தங்களது ஆசானை கவர முற்பட்டு கொண்டு இருந்தார்கள் மருத வீரர்கள். அங்கு திடீரென இளவரசி சந்திரவதனாம்பிகையை வந்ததும் வீரர்களின் உற்சாகம் கரைபுரள ஆரம்பித்தது. வீரர்களின் உற்சாக ஆரவாரம் கண்டு திரும்பி பார்த்த வீரசேனன் இளவரசியை பார்த்து முதலில் வேளாளர்கள் கிராமத்தில் சந்தித்த தோற்றம் நினைவு வர மலருடன் அருகில் வந்தவன் பலகரத்தை குவித்து நடுமார்பின் மீது வைத்து தலை தாழ்த்தி வணங்க, சந்திரா, ஆசான் மாணவிக்கு வழக்கம் செலுத்துதல் முறையன்று என்றவள் தானும் அதேபோல் குனிந்து வணங்கினாள். அவளின் கூற்றில் வீரசேனருக்கு கூச்சம் வர முகம் கனிய சிறு புன்முறுவலுடன், ஆசானா, நானா என்றவன், 64 கலைகளிலும் தாங்கள் புலமை பெற்றவர் என்பதை நான் அறிவேன் தேவி. அதிலும் போர்க்கலைகளில் உங்களின் தேர்ச்சியும் திறனும் இந்த தமிழ் மண்டலமே அறியும். என்னை சோதிக்காதீர்கள் என்று கூற இனிமையான முறுவலுடன், கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்று கேட்டிருப்பீர்களே வீரசேனரே. எனவே நான் எப்போதும் கற்கும் ஆர்வத்துடன் இருக்கவே ஆசைப்படுகிறேன் என்று கூறிவிட்டு பயிற்சியில் இருந்தவர்களை சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தாள். ஆர்வம் மிக அங்கிருந்த வில்வொன்றை கையில் எடுத்து ஈரம்புகளை எடுத்துவிட அவை சரியாய் இலக்கினை தகர்த்து அப்போது கிளம்பிய ஒளியில் வீரர்கள் ஆர்ப்பரிக்கச் செய்தது. ஒரு கை நொடிப்பொழுது இடைவெளியில் 3 முறை அவ்வாறு எடுத்துவிட 6 அம்புகளால் ஒரு சேர தாக்கப்பட்ட இலக்கானது தூள் தூளாக உடைந்தது. அதை கண்டு வீரசேனனின் கண்கள் பெருமிதம் வர, இதேபோல் கை நொடி பொழுதில் 8 சரங்களை தொடுக்க வல்ல தனது நண்பனின் நினைவு இணைந்து எழுந்தது. அப்போது இளவரசி ஏதோ சொல்ல ஆரம்பிக்க தன் கவனத்தை அவளின் பேச்சில் திருப்பியவன், இதேபோல் இங்கிருக்கும் மருதபுரியின் வீரர்களை அனைவரும் பயிற்றுவிக்கப்பட்டு விட்டால் அடுத்து நாட்டின் மற்ற பகுதிகளில் இருந்து வரும் காவல் வீரர்களை ஒருங்கிணைக்க பயிற்றுவிக்க இவர்களே தயாராகி விடுவார்கள் அல்லவா வீரரே என்று சொல்லிய சந்திராம்பிகை உள்நிறைவோடு புன்னகைத்து கொண்டாள். ஆம் தேவி என்று சொன்னவன் இளவரசி சுற்றிலும் பார்த்தவாறே நகர ஆரம்பித்தது கண்டு தன் முன் இருந்த வீரர்களை பயிற்சியை தொடருமாறு சைகை செய்தவன் அவளின் கூடவே நடந்தான். மருத நாட்டின் சிறப்பு வாய்ந்த போர்க்கருவிகளான செண்டை மற்றும் மழு கொண்டு வீரர்கள் இருவர் போரிட அதை கண்ட சந்திராம்பிகைக்கு கொடைநாட்டின் இளவல் வைத்திருந்த ஆயுதங்களின் நினைவு வந்தது. வீரசேனனை அழைத்தவள் அதனை பற்றி விளக்கி, அது என்ன ஆயுதம் என்று கேட்க, அது உரிமை என்னும் பெயரால் அழைக்கப்படும் சுருள் கத்தி என்று விளக்கியவன், அது கொடைநாட்டின் சிறப்பு வாய்ந்த ஆயுதம். ஆயினும் எல்லோராலும் அதனை பயன்படுத்த முடியாது தேவி. மிகுந்த பயிற்சி தேவைப்படும் போர்க்கருவி. கொஞ்சம் ஏமாந்தால் வீசுபவரையே பதம் பார்த்துவிடும். கொடைநாட்டின் இளவல் மட்டும் ஒரே நேரத்தில் 2 கரங்களிலும் 2 உரிமைகளை வைத்து சுழற்றும் ஆற்றல் வாய்ந்தவர் என்று கூறவும், பார்த்திருக்கிறேன் என தழைந்த விழிகளுடன் சொல்ல வீரசேனன் வியப்படைந்தான். ஆச்சரியமாய் அவளை திரும்பி பார்த்து, எப்போது தேவி எனவும் நடந்து கொண்டே கோட்டையின் சுவற்றில் தொற்றியவாறு தெரிந்த செங்கதிரோனை நோக்கி பார்வையை செலுத்தியவள், நாகை ஜெயந்தன் தலைமையில் வந்த கிளர்ச்சியாளர்களை எதிர்கொண்ட போது என்ன வேகம், வாழ் ஒன்று இருப்பதே கண்ணில் புலப்படாத அளவு வேகம் என்றவளின் முகத்தில் மிகுந்த சிலாகப்பை பண்டவனின் உள்ளம் மிகவும் மகிழ்ந்தது. ஆர்வத்துடன் அவனை திரும்பி பார்த்து, எனக்கும் அந்த வாழ்வீச்சு கற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறது வீரரே, கற்றுத்தர இயலுமா என கேட்க, நாளை நமது இருப்பு கொள்ளரிடம் சொல்லி அதுபோல வாழ் தயாரிக்க சொல்கிறேன். தயாரானதும் பயிலலாம் தேவி. ஆனால் என்றவன் சற்று நிறுத்த திரும்பி என்ன என்பது போல் அவள் ஏறிடவும், அது பயிற்றுவிப்பதில் என்னை விட இளவலே வல்லவர் என முறுவலுடன் சொல்ல, அதற்காக அவரையா இங்கே வரவழைக்க முடியும் என்றவளின் பார்வை மறைந்து கொண்டிருந்த கதிரோனை நோக்கியவாறு இருக்க சிறு புன்னகை இதழோரம் நெளிய, பேராசை என்ற ஒற்றை வார்த்தை சிறு மூச்சுடன் வெளிப்பட்டது. அவளின் அந்த பாவனையில் குழம்பியே போனான் வீரசேனன். தொடரும்.